காலையிலேயே சரக்கு, மத்தியானம் சரக்கு, ராத்திரி சரக்கு, பிரியாணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு காசை கொடுத்துக்கிட்டு அவ்வளோ நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விற்கிற வண்டியை சாராயம் குறைக்கணும்னா நாங்கள் அளவை குறைச்சி நான் விற்கணும், டெட்ரா பேக்கில் விற்கணும் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுகவோ தேமுதிகவுக்கு மட்டும் இல்லை, திமுகவை சார்ந்தவர்களும் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. அங்க முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்களா நான் பார்க்கல. அவங்க வணிகர்கள், வியாபாரிகள். இதுதான் திமுக அரசு நிர்வாகத்தினுடைய அழகு. இங்க நிர்வாகமா நடக்குது. முதலமைச்சர் சுத்தி ஒரு 4 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த அமைச்சர்களா நான் பார்க்கல. அவங்க வணிகர்கள், வியாபாரிகள். அந்த துறையோ அந்த பதவியை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, வணிகம் பண்ணிட்டு காசு சம்பாரிச்சுட்டு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகமே இல்லை. நிர்வாகமே ஸ்தம்பித்து இருக்கிறது தமிழ்நாட்டில். எதுவும் கிடையாது. சும்மா அவங்களுக்கு வேண்டியவங்க, இவங்களுக்கு வேண்டியவங்க பிரச்சனை, அது பிரச்சனை எல்லாம் அப்படியே மோசமாக இருக்குது. சட்டப்பேரவையில் கள்ளச்சாரம் கேள்விக்கு மூத்த அமைச்சர் அரசு இருக்கக்கூடிய மதம் கிக்கு இல்லை, அதனாலதான் கள்ளச்சாரம் நோக்கி போறாங்க. அதை நியாயப்படுத்துற மாதிரி இல்ல. அவர் அடுத்த கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அது கிக்கு வரணும் என்ன பண்ணணும் கேக்குறீங்களா? கேளுங்க அடுத்த முறை. அது கிக்கு இல்லைன்னு சொன்னீங்க சார். இதுல சட்டமன்றத்துல அது கிக்கு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? இல்ல டிஆர் பாலுகிட்டயோ இல்ல ஜெகத் ரேஷன் சொல்லி அவங்க தயாரிக்கின்ற நிறுவனத்துல இன்னும் கிக் அதிகமா சொல்லி பரிந்துரை பண்ண சொல்லுங்களேன். விக்கிரவாண்டியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அமைச்சரே சொல்றாரு பாமக தான் தாக்குதேக்கல. இது என்ன வேடிக்கையா இல்ல? இதெல்லாம் அவங்கதான் ஆட்சி, முதலமைச்சர், அதிகாரம், காவல்துறை எல்லாம் ஆள் பலம், எல்லா பலமும் வச்சுக்கிட்டு அங்க 15 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 100 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 30 எம்பி இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஒன்றிய சேர்மன் இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்ட சேர்மன் இருக்கிறாங்க. அவங்க ஆள் சுத்தி தமிழ்நாட்டுல இருந்து எல்லாமே தெரு தெருவா வீடு வீடா அங்க கேம்ப் அடிச்சுக்கிட்டு தங்குரி ஷர்ட்ல போட்டுட்டு காலையிலேயே சரக்கு, மத்தியானம் சரக்கு, ராத்திரி சரக்கு, பிரியாணி எல்லாம் கொடுத்துக்கிட்டு காசை கொடுத்துக்கிட்டு அவ்வளோ நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த விற்கிற வண்டியை. அது நாங்க இதுக்கு காரணமா? ஒண்ணு. ரெண்டாவது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு பஞ்சாயத்து தேர்தலை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து தேர்தலில் கூட நியாயமா நடக்கும். ஆனால் அதை விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இது சட்டமன்ற இடைத்தேர்தல். இது அது அங்க இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அவர் ஆர்டிஓ. அவர் என்ன பண்ணுவாரு? அமைச்சர் போன் பண்ணா எஸ் சார் எழுந்து நின்று எஸ் சார் தான் சொல்ல போறாரு. இல்ல அவர் சீட்டு கிழிஞ்சிடும். அமைச்சருக்கு எதிர்த்து யாராவது பேச முடியுமா? இல்ல அந்த தொகுதியில் உள்ள ஆளுங்கட்சியை சார்ந்த அமைச்சர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ, எம்எல்ஏக்களோ, எம்பிக்களோ எதிர்த்து பேச முடியுமா? அவரு இல்ல. ஆபீஸ்ல போனாலே இவர் இல்ல. ஆபீஸ்ல நாங்க போய் யாருமே கிடையாது. அங்க விக்கிரவாண்டியில ஃப்ரீ ஃபார் ஆல் வராங்க. ஆயிரக்கணக்கான திமுக காரங்க எல்லா ஊர்லயும் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்க. இப்ப நாங்க ப்ரோக்ராம் போனோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா, நாங்க போறது இப்ப 5 மணிக்கு போறோம்னா 4:30 மணிக்கு அங்க போறாங்க. திமுகவில் இருக்கிறவங்க அங்க போயிட்டு 2000 ரூபாய் நாங்க கொடுக்க போறோம், யார் யார் வாங்கிக்கிங்களோ இங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு எங்க நிகழ்ச்சிக்கு யாரும் வரக்கூடாதான். அங்க இருக்கிற ஒரு 100-200 பெண்கள் 2000 ரூபாய்னா எல்லாரும் தான் போறாங்க. அவங்கள உள்ள கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு பூட்டி வச்சிடுறாங்க. பட்டியல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. ஆடு மாடுகளை பட்டியல போட்டு அடைக்கிற மாதிரி அந்த பெண்களை பட்டியல போட்டு அடைச்சு 2000 ரூபாய். இங்க இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் இங்க இருந்தீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். அப்போ இதுவா தேர்தல்? இது கேவலமானது. இப்படிதான் ஜெயிக்கணுமா? இன்னொன்னு அடுத்தது எனக்கு பயமா இருக்கு. இந்த பெண்கள்லாம் அவங்கள நம்பி போறானுங்க. அது திமுக நம்பி போறானுங்க. ஐயோ, அது பட்டியல போட்டு அடிச்சு உங்களை என்ன பண்ண போறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஏன்னா மோசமானவனுங்க. இப்படி செய்யறவங்க நாளைக்கு என்ன வேணா செய்வாங்க. ஏன் நாளைக்கு என்ன செய்வாங்க? நாளைக்கு திமுக காரங்க பெண்கள் இல்ல, பெண்களுடைய அவங்களுடைய மகள்களை அடிச்சு வச்சுக்கிட்டு, இவர் நீ எங்களுக்கு ஓட்டு போட்டாதான் நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுவேன்னு நாளைக்கு மிரட்டுறதுக்கு என்ன ஆயிட போகுது? அடுத்தது கட்டாதான் வரப்போகுது. திருமங்கலத்தை ஆரம்பிச்சீங்க, ஈரோடு ஃபார்முலா, இப்போ
விக்கிரவாண்டி ஃபார்முலா, இது ஃபார்முலாவா? இது கேவலம் கன்றாவி. இது ஒரு தேர்தலா? இது அதுக்கு ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு கலெக்டர், அதுக்கு ஒரு மாநில அதிகாரி, எதுக்கே நடத்துறீங்க? அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்களேன். காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. ஆனாலும் இதை மீறி நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற போகிறோம். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நானும் ஒரு ஊரா போயிட்டு இருக்கேன், மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் இந்த திமுக அரசு மீது மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. எதுவும் பண்ணல, லஞ்சம், ஊழல் ஊழல். தேர்தல் நேரத்துல போய் அங்கங்க காசு கொடுப்பாங்க. வேற என்ன பண்ண போறாரு? இந்த மாவட்டமே வளர்ச்சி கிடையாது, அந்த தொகுதியும் ஒண்ணுமே வேலை கிடையாது. நந்தன் கால்வாய் திட்டம் 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு திட்டம், தண்ணி ஆத்துல போற தண்ணியை திருப்பி விட்டு இந்த பகுதிக்கு ஏரியில வர திட்டம், அது இவங்களால பண்ண முடியலன்னா இவங்களுக்கு எதுக்கு நிர்வாகம் பண்றாங்க? அதனால அங்க விக்கிரவாண்டியில நடக்கிற இடைத்தேர்தல், அது இடைத்தேர்தல். அது நேற்று கூட பாருங்க, புடவை பிடிச்சிருக்காங்க, புடவை துணி எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி இன்னைக்கு காலையில கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் விடு போய் பையா கொடுத்து வீடியோஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது, போய் கொடுக்குறாங்க. இது தேர்தல்ல? அப்புறம் 100 மில்லி அளவுல இப்ப மதுபானங்கள் நீங்க பேக்கெட்ல வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அதான் நாங்க பிளாஸ்டிக் டப்பால வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதாவது தமிழக மக்கள், குறிப்பாக திமுக அரசு மக்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞர்களை பற்றி கவலை இல்லாமல், இளைஞருடைய நலன்களை பற்றி, குடும்பங்களை பற்றி, பெண்களை பற்றி, தமிழ்நாடு முன்னேற்றத்தை பற்றி எந்த ஒரு அக்கறை இல்லாமல் மதுவை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே, அதில் வருகின்ற வருமானம் வைத்து அரசை நடத்த வேண்டும், நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது நிர்வாகமா நான் பார்க்கல. இது ஒரு நிர்வாகமா? சாராயத்தை வித்துதான், அதுல வர்ற பணத்தை வச்சுதான் நாங்க நலத்திட்டங்களை கொடுக்கணும்னு ஒரு அரசு இருக்கிறதுனா, அப்போ நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு. They don't know how to administer. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல மது வச்சுட்டு தான் அவங்க நிர்வாகம் பண்றாங்களா? இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப இதுல மது வணிகத்துல கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்களிலிருந்து அவங்க விநியோகம் செய்கிறார்கள், பெறுகிறார்கள், ப்ரொக்யூர் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 நிறுவனம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்தமான நிறுவனங்கள். அப்போ நீ ஒரு திமுக, அதாவது டாஸ்மார்க் என்பது தமிழக அரசு துறை சார்ந்தது. டாஸ்மார்க்கு திமுகவின் பொருளாளர் மரியாதைக்குரிய திரு TR பாலு அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. திரு ஜெகத் ரட்சகன் கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை சார்ந்த நிறுவனம் 20% டாஸ்மார்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதுல என்ன அர்த்தம்? இதுல புரியுது நாங்க புரிஞ்சுக்கிறது. அப்போ உங்க கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்க கட்சியினுடைய பொருளாளர், உங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அவங்களுக்காக நீங்க இந்த டாஸ்மாக் விற்பனை அதிகப்படுத்தணும்னு பல வகையில பல முறையில் அதிகப்படுத்துறீங்களா? இது முடிச்சிடுறேன், ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க அந்த 100 மில்லியில விற்கிறோம், பிளாஸ்டிக்ல விற்கிறோம், எந்த விற்கிறோம், அல்லது வாழை இதுல விற்கிறோம், எதுலயும் விற்க வேண்டாங்க. போதும், படிப்படியா குறையுங்க. மது விலக்கை ஒரே நாள் அமல்படுத்த முடியலன்னா படிப்படியா குறையுங்க, கொஞ்சம் கடையை குறையுங்க. முதல்ல இந்த பாரை மூடுங்க. இந்த பார் இருக்கிறது சட்டத்திற்கு புறம்பா இந்த பார் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பார் யார் நடத்துறா? மொத்தமா திமுக தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஏற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு நாளும் நாங்க கடுமையான போராட்டம் நடத்துவோம். கள்ளச்சாராயம், இப்ப நான் கேக்குறேன், கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது சொல்லிட்டு அதற்கு இப்ப சமீபத்துல சட்டமன்றத்துல சட்டம் கொண்டு வந்தீங்க, கடுமையான சட்டம் கொண்டு வந்தீங்க. கள்ளச்சாராயம் யாராவது வித்தாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுப்போம், 10 லட்சம் அபராதம் கொடுப்போம், பல தண்டனைகள்லாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்க சட்டத்து மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு பக்கம் கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்கு சட்டம் கடுமையா கொண்டு வரீங்க, மற்றொரு பக்கம் மறுபடியும் நீங்க சொல்றது கள்ளச்சாராயம் குறைக்கணும்னா
நாங்க வந்து அளவை குறைச்சி நான் விற்கணும், டெட்ரா பேக்ல விற்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நீங்க ஏத்துக்குங்க, எங்களால கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இந்த அரசு இந்த திமுக அரசால கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, ஏத்துக்குங்க. அப்ப நீங்க சட்டம் கொண்டு வந்தா சட்டத்தை மதியுங்க, சட்டத்துல அது கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயத்தை. எங்க கிட்ட நான் சொல்றேன், எங்க கிட்ட 1 மாசம் ஆட்சியை விடுங்க, ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டுல இருக்காது. 1 மாசம் போதும். இது சாதாரணமா நடவடிக்கை எடுக்கக்கூடிய செய்தி. இப்போ நேத்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல திருவனைநல்லூர்ல பக்கத்துல டி குமாரமங்கலம் என்ற கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதியவர் கள்ளச்சாராயம் இறந்திருக்கார். கள்ளச்சாராயத்தை குடிச்சு இறந்திருக்கிறார். 2 பேர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10 நாளுக்கு முன்பு தான் கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு வரைக்கும் 66 பேர் இறந்திருக்கிறாங்க. இன்னும் 16 பேர் மருத்துவமனையில இருக்கிறாங்க. அப்ப சம்பவம் 10 நாள்ல பக்கத்து மாவட்டம் விழுப்புரத்துல கள்ளச்சாராய சம்பவம் நடக்குதுன்னா அப்போ என்ன முதலமைச்சர் என்ன நிர்வாகம் பண்றாரு? நிர்வாகம் பண்றாரா? அவருக்கு கீழே தானே காவல்துறை வருது. நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், இதுதானே? இதான் இரும்பு கரமா? அசிங்கமா இருக்குது, அசிங்கமா இருக்கு. நடவடிக்கை எடுங்க. இல்ல நாங்க கேட்கிற கோரிக்கை சிபிஐ என்கொயரி நடத்துங்க. எதுக்கு நீங்க அவங்க கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, அவங்களை ஏன் காப்பாத்துறீங்க? சிபிசிஐடி என்கொயரின்னு நீங்க பண்றீங்க. சிபிசிஐடி மேல மரியாதை இருக்கு, நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஏன்னா இதுல அங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துல அங்க வந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல வந்து அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பொறுப்புல இருக்க அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மை வெளி வராது. கடைசியில விக்கிறவன் ஆச்சிரம் ஒரு 4 பேர் விக்கிறவன் ஒரு 10 பேரை உள்ள தூக்கி போட்டு நாங்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி ஒருத்தவங்க வந்து 20 வருஷமா 30 வருஷமா அந்த கள்ளச்சாராயம் அந்த மாவட்டத்துல காய்ச்சிட்டு அவங்களுக்கு உடந்தையா இருந்துகிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருந்து அரசியல்வாதிகள் யார் யாரு எல்லாருக்கும் அந்த மாவட்டத்துல எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்ல வேற யாருக்கும் தெரியாதாங்க? அதனாலதான் எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வேணுங்க. ஏன் சிபிஐ? நாங்க வந்து இது அரசியல் பண்ண விரும்பல. சிபிஐ வந்து இந்த பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வந்ததா, ஆந்திரால இருந்து வந்ததா, எங்க வந்தது? இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. 2வது போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி வந்தா நியாயமா நடக்கும் தான். அந்த அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. அதனால அதை கொண்டு வாங்க. கேள்வியில நாங்க பொதுவாக தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், யார்கிட்டையும் நாங்க தனிப்பட்ட முறையில சொல்லல. நிச்சயமா அந்த பகுதி, அந்த மாவட்டம், அந்த ஏரியா, தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு இருக்கு. இந்த கள்ளச்சாராயம் பக்கத்துல கள்ளக்குறிச்சியில சாவு, ஊழல், நிர்வாகத்தை தன்மை இல்லாத ஒரு சூழல், இதெல்லாம் பார்த்தாலே மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க, கோபத்துல இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சார்ந்தவர்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுக்கு அந்த மக்கள். நீட் தேர்வுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு வந்து நடிகர் விஜய் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. அதே போல மாநில அரசோட கட்டுப்பாடுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாருங்க? நீட் தேர்வு வேண்டான்னு தொடக்கத்திலிருந்து நாங்க சொல்லிட்டு வரோம். இன்னும் சொல்ல போனா நான் அமைச்சரா இருந்த நேரத்துல அப்போ நீட் தேர்வு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அப்போ நான் தடுத்து நிறுத்திட்டேன். நான் இருந்த வரைக்கும், அமைச்சராக இருந்த வரைக்கும் நீட் தேர்வை கொண்டு வர விடல. அப்போ நான் வந்ததுக்கு பிறகு அப்புறம் குலாம் நபி ஆசாத் அமைச்சரா வந்தார். அவருக்கு இணை அமைச்சரா இருந்தது காந்தி செல்வன் அவர்கள், திமுகவுடைய சுகாதாரத்துறை இணை அமைச்சரா இருந்த காந்தி செல்வன். அப்போதான் நீட் தேர்வை கொண்டு வராங்கல்ல. அப்பத்துல இருந்து நான் இதை எதிர்க்கிறோம். இது நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு தேர்வு, சமூக நீதிக்கு எதிரானது. தரமான மருத்துவர்கள் வருவது கிடையாது. மருத்துவ கல்வி வந்து வணிகமயமாக்கி நிறைய அதுல வந்து பொருள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல அது இல்லாம மாநிலத்துக்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானது சொல்லிக்கலாம், எப்படிலாம் சொல்லிக்கலாம். இல்ல சமீபத்துல பார்த்தோம், கடந்த ஆண்டு பார்த்துட்டோம், நீட்ல வந்து பிஜியில பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து 0 மார்க். அப்போ எதுக்கு? அப்போ தரமா மருத்துவர்கள் கொண்டு வர முடியாது. அது இல்லாமல் 110 மதிப்பெண்கள் வாங்குற ஒரு மாணவன் வந்து அதுல வந்து எம்பிபிஎஸ்ல சேர்றான். ஏன்னா அவங்க அப்பா கோடீஸ்வரர். ஒரு வருஷத்துக்கு 28 லட்சம் ரூபாய் ஒயிட்ல கட்டணும், செக்ல கட்டணும், செக் ஒரு எம்பிபிஎஸ்க்கு.
110 மார்க் எடுத்த 220 720 110 மார்க். அதே போல 520 மார்க் எடுத்த ஒரு மாணவன் வந்து சேர முடியல. ஏன்னா அவங்க அப்பா விவசாயி. அந்த பையனுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜ், அதில் 5,30,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அது கட்ட முடியல. அப்போ என்ன தரமான மருத்துவர்கள் நீட்ல கொண்டு வருவாங்க? பிளஸ் இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் 28 லட்சத்துல 32 லட்சம் வரைக்கும் இல்ல சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் ஒவ்வொரு வருஷம் ஃபீஸ் 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் அதுல ஃபீஸா வாங்கிடுறாங்க. இது இல்லாம வந்து நீட் கோச்சிங் சென்டர்னு இருக்கு, அது 2 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க ஆண்டுதோறும் இந்தியா முழுவதும் நீட் கோச்சிங் சென்டர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு மருத்துவ கல்வி வந்து வணிகம் ஆயிடுச்சு, பெரிய அளவுல ஆயிடுச்சு. தரம் இல்லாத மருத்துவர்கள் இதுல வர்றாங்க. இப்ப சமீபத்துல வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் லீக்னு பாத்தீங்கன்னா அதுல செய்தி, அந்த தேர்வு தாள் வந்து வெளியிட்டு இருந்தோம். அது மிகப்பெரிய ஒரு ஸ்கேமா நான் பார்க்கிறேன். சிபிஐ என்கொயரி பண்ணிட்டு இருக்குது, அது வெளியில வரணும். உண்மை இப்ப இல்ல, கடந்த காலங்களில் இது எல்லாமே வெளியில அதுல வரணும். அதனால இது எங்களோட நிலைப்பாடு, அதே நிலைப்பாடு. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அப்புறம் வந்து இந்த சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, தொடர்ந்து ரெய்டு பண்றாங்க மலைகள்ல. காவல்துறையோட செயல்பாடு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி? ஜீரோ. இதுக்கு முன்பு ஜீரோ, இப்பயும் ஜீரோ தான், ஒண்ணுமே கிடையாது. ஏன் வந்து விழுப்புரத்துல திருவெண்ணநல்லூர்ல நேத்து கள்ள சாராயத்தை குடிச்சு இறந்தாங்க, 2 பேர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவம் நடந்து அடுத்த நாள் வந்து 5000 லிட்டர் சாராயத்தை வந்து கள்ளச்சாராயத்தை வந்து அழிக்கிறாங்க. அப்ப எங்கன்னு தெரிஞ்சுதானே அழிக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஏன் அழிக்கல? அது 850 பேர் கைது பண்றாங்க அடுத்த நாள். அப்ப தெரிஞ்சுதானே வித்துட்டு இருக்காங்க இப்போங்க. அது ஒரு நாடகம், அவ்வளவுதான். அதனாலதான் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா காவல்துறையும் விற்கிறவங்களும் காய்ச்சறவங்களும் உடந்தையா இருக்கிறாங்க. காவல்துறை இருக்கிறப்போ சிபிசிஐடி வச்சு என்கொயரி பண்ண என்ன உண்மை வெளிவரும்? விக்ரவாண்டி போகணும்னு நினைச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாய்கள் கூட பட்டம் வாங்குறதுன்னு RS பாரதி சொல்றாரு. அதாவது இப்போ சமீபத்துல RS பாரதி அவர்கள் வந்து என்னென்னமோ பேசி இருக்கிறாரு. அது வந்து நான் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, நீங்களும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சீரியஸா எடுத்தாதான் கொஞ்சம் அப்படியே யோசிக்க தோணும். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, வேண்டாம். இல்லைங்க, அதெல்லாம் அப்படி அவர் வந்து கொஞ்சம் சமீபத்துல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு, எடுத்துக்காதீங்க. போய் நிச்சயமா அதுலலாம் பேசி அதுக்கு நல்ல சுமூகமா தமிழ்நாட்டுக்கு நலன் கருதிக்கின்ற நலனாக நன்மைக்காக நாங்க என்ன ஒண்ணு பேசி நாங்க நல்ல நன்றி. இப்போ